ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சரண் கிரியேட்டிவ் உலகம். நான் உங்கள் சரண். நம்ம எல்லாத்துக்கும் வீட்டில் ஹோம் டெக்கர் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அது நம்ம கையிலேயே பண்ண டிஐஒயாக இருந்தால் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. வேஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ் பண்ணும்போது அது ஒரு லோ பட்ஜெட் மேக் ஓவராக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு உடஞ்ச பிளேட்டை வச்சு எப்படி 3 விதமான டிஃப்ரெண்ட் யூஸ் உள்ள ஹோம் டெக்கர் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜுவல்லரி ஆர்கனைசிங் பிளேட். இதை செய்ய ஒரு உடஞ்ச பிளேட் எடுத்து எல்லா பீசஸையும் ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டுங்க. பிரேக் தெரியற ஏரியா மேலே மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது வேஸ்ட் கிளாத் எடுத்து அந்த பிளேட்டோட அளவுக்கு கட் பண்ணி எடுங்க. இப்போ அந்த பிளேட் ஃபுல்லாக மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணி துணி அது மேலே வச்சு ஒட்டுங்க. உங்ககிட்ட மாட்பாச் க்ளூ இல்லைன்னா ஒயிட் க்ளூவும் தண்ணியும் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். துணி மேலேயும் க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 hour ட்ரை ஆக விட்டுடுங்க. ட்ரை ஆன பிளேட் இப்படி தான் இருக்கும். இப்போது பிளேட்டோட பேக் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை எல்லாம் மடித்து ஒட்டுங்க. பேக் சைடில் சின்ன பீஸாக இருக்கிற துணியை எல்லாம் கேப் தெரியும் ஏரியாஸ் மேலே ஒட்டிட்டு 1 hour ட்ரை ஆக விட்டுடுங்க. இப்போ நம்ம பிளேட் டெக்கரேட் பண்ண ரெடி. ஒரு ஸ்டென்சில் ஷீட் எடுத்து அது மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் கலர்ஸ் பிளேட்டோட கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரோப் வச்சு பிளேட்டோட எட்ஜஸை சுற்றி ஒட்டுங்க. நான் இங்கே துணி காய போடுற ரோப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஜூட் ரோப், உள்ளன் ரோப் எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பேக் சைடும் அதே மாதிரி ஒட்டுங்க. இப்படி செய்யும்போது பேக் சைட்லேயும் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். வார்னிஷ் இல்லை ஷைனர் வச்சு பிளேட் மேலே ஒரு கோட்டிங் கொடுங்க. இப்போது நம்ம ஜுவல்லரி ஆர்கனைசிங் பிளேட் ரெடி. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ் எல்லாம் இந்த பிளேட் மேலே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேட் ஹோம் டெக்கர். ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஜுவல்லரி ஆர்கனைசிங் பிளேட் மேலே ஒரு லேஸ் கிளாத் எடுத்து சின்ன சின்ன ஃபோல்ட் பண்ணி ஒரு லேயராக ஒட்டுங்க. நான் இங்கே ரெட் கலர் ஜூட் லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டன் லேஸ், ஆர்டினரி லேஸ் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். லேஸோட கலர் பிளேட்டோட கலரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற கலராக இருக்கணும். பிளேட்டோட சென்டரில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பைரிங் கோட்டை பர்மனெண்ட் மார்க்கர் வச்சு எழுதுங்க. இப்போ இன்னொரு தின் ரோப் எடுத்து ரெட் ஜூட் லேஸ் மேலே ஒட்டுங்க. இது உங்களுக்கு ஒரு எடுப்பான லுக் கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பட்டன்ஸ் யூஸ் பண்ணி பிளேட்டை அழகுபடுத்துங்க. இப்போது நம்ம பிளேட் ஹோம் டெக்கர் ரெடி. இதை டேபிள் டாப் டெக்கராக யூஸ் பண்ணலாம்.
இல்லை ஹூக் இன்ஸ்டால் பண்ணி ஆணிலையும் தொங்க விடலாம். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது சூவிங் பின் ஹோல்டர். இதில் நீடில்ஸ் குத்தி வைக்க சின்ன சின்ன பம்கின்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அது ஸ்லீவ்ஸ் ஏரியாவாக இருந்தால் பெட்டர். இப்போ துணியை இன்சைட் அவுட்டாக திருப்பி ஒரு எண்டை ஃபுல்லாக சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அவுட் சைட் திருப்பும் போது பேக் மாதிரி இருக்கும். இந்த பேக் நடுவில் வேஸ்ட் கிளாத் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு சைடில் காட்டன் ஸ்டஃபிங் பண்ணி சாஃப்ட் ஃபினிஷ் கொடுங்க. இப்போது இந்த சைடையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இது பார்க்க ஒரு பால் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் ஒயர் எடுத்து இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணி பம்கின் எஃபெக்ட் கொடுங்க. உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஒயர் இல்லைன்னா ட்வைன் த்ரெட், நரம்பு, பைண்டிங் த்ரெட் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி இழுக்கும் போது த்ரெட் பிஞ்சிடும். பம்கின் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்டெம் செய்ய ஜூட் ரோப் எடுத்து இப்படி சுத்துங்க. ஸ்டெம்மோட எண்டை நல்லா விரிச்சு பம்கின் பேஸோட ஒட்டுங்க. ரெண்டும் கனெக்ட் ஆகிற ஏரியா தெரியாம இருக்க ஜூட் ரோப்பால கவர் பண்ணுங்க. பிளாஸ்டிக் ஒயர் தெரியிற ஏரியால எல்லாம் ஜூட் ரோப்பை கட் பண்ணி இப்படி ஒட்டுங்க. இப்போ நம்ம பம்கின் ரெடி. இதே மெத்தட்ல 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பம்கினை ரெடி பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஹோம் டெக்கர் பிளேட் மேல இந்த பம்கின்ஸை அரேஞ்ச் பண்ணுங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எடுத்து கேப் தெரியும் ஏரியாஸில் எல்லாம் வச்சு ஒட்டுங்க. இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம சூவிங் பின் ஹோல்டர் ரெடி. இதை இப்படியே ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கலையும் கற்பனையும் கைகோர்த்த நண்பர்கள். கற்பனை வளத்தை வளர்த்திடுங்கள், கலையின் தரத்தை உயர்த்திடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.